தூங்கா நகரம், விழா நகரம் மதுரை மீண்டும் ஜொலிக்க தொடங்கி இருக்கிறது. ஆமாங்க, சித்திரை திருவிழா தொடங்குது. 22ஆம் தேதி வாஸ்துவோட தொடங்கி 23 கொடியேற தொடங்கி பிறகு அப்புறம் என்ன, பட்டாபிஷேகம், திக்கு விஜயம், திருக்கல்யாணம், திருத்தேரு, இது ஒரு பக்கம், அந்த பக்கம் அழகர் பரப்பிட்டு ஜே ஜேன்னு இருக்குங்க மதுரை. நம்ம மதுரையினுடைய நம்ம திருவிழாவுக்கு அத்தனை பேர் வாங்க. வணக்கம். அன்பே சிவம் படத்தில் கமல் மாதவன் வர்ற இடம் எல்லாமே அப்படியே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். அதில் அந்த மாடியில் அவர் கதவை திறப்பார், பட்டாரி ஒரு போய் நீச்சல் குளத்தில் வந்துட்டு, ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாதே அப்படிப்பாரு. சரி, இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இளைஞர்களை பார்த்த உடனே நமக்கு வாழ்த்தணும், கையெடுத்து கும்பிடணும் போல தோணுது. இளைஞர்கள் அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க இந்த காலத்தில் சாதனை செய்கின்ற இளைஞர்களை பார்க்குறப்ப நமக்கு பெருமையாக இருக்குது. அப்படியான இளைஞர்களில் ஒருத்தர் தான் திரு வேதாந்த் மாதவன். இவர் சென்னையில் பிறந்தவர் தாங்க. 2005ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. படிப்பு மற்றவை இதெல்லாம் போக இவருக்கு தனித்திறமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் நீச்சலில் தன்னை மிகச்சிறப்பாக முன்னேற்றி கொள்கிறார். தன்னுடைய திறமையை போல ஒருங்கிணைத்து நீச்சல் வீரனாக தன்னை மாற்றிக்கொள்கிறார். சரி, நீச்சல் அடித்தோம், ஏதோ பரிசு வாங்கினோம் அப்படின்னு போகாமல் இதில் முறையான பயிற்சி எடுப்பதற்காக துபாய்க்கு போய் அங்கே ஒரு 6 மாத காலம் நீச்சல் பயிற்சியும் எடுக்கிறார். எடுத்ததோடு மட்டுமில்லாமல் பல்வேறு நீச்சல் போட்டிகளில் உலக அளவில் கலந்துக்கிட்டு அதில் இந்தியாவுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை செய்கிறார். 1728 representing India, Vedant Madhavan. குறிப்பாக 7 பதக்கங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் 4 தங்கப்பதக்கம், 3 வெள்ளி பதக்கம். 2022ஆம் ஆண்டு டேனிஷ் ஓப்பன் அந்த போட்டியில் ஃப்ரீ ஸ்டைலில் 1500, 800 மீட்டர் இதில் தங்கப்பதக்கங்களையும் வெள்ளி பதக்கங்களையும் அள்ளிட்டு வந்திருக்கிறார். இப்போ மட்டும் இவர் பதக்கங்களை கொண்டு வந்தார் இல்லைங்க. இவருடைய அந்த பதக்க பட்டியலை பார்த்திங்கனாலே ஆச்சரியமாக இருக்குது. 48வது ஜூனியர் நேஷ்னல் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் இந்த போட்டியில் வெள்ளி பதக்கங்களையும் 4 தங்கப்பதக்கங்களை வென்றுட்டு வந்திருக்கார். தொடர்ந்து தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம் என்று இவர் கொண்டு வர்ற போதெல்லாம் அது இந்தியாவுக்கு எத்தனை ஒரு பெருமையான ஒரு விஷயங்கிறத நம்ம நினச்சி பெருமைப்படுறோம். இத்தனைக்கு மேலாக 2023இல் மலேசியாவில் நடந்த நீச்சல் போட்டியில் 5 தங்கப்பதக்கங்களை கொண்டு வந்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்பது பெருமையான விஷயந்தானே. இவருடைய சாதனையை பார்த்து பிரியங்கா சோப்ரா அவங்க தன்னுடைய ட்விட்டரில் இவரை பாராட்டியிருந்தாங்க. இத்தனை சாதனைகளை இந்த வயதுக்குள்ளே இவர் பண்ணுறார் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, இப்போ நம்ம திருப்பி வருவோம். இவர் வேதாந்த் மாதவன் நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். எதுக்காக நம்ம அன்பே சிவம் படத்தில் மாதவனை காமிச்சோம் அப்படின்னா, அந்த மாதவனோட பையன்தாங்க நம்முடைய வேதாந்த் மாதவன். மாதவன் தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும், ஏன் உலகமெங்கும் இருக்கின்ற அத்தனை மொழிக்காரர்களும் அறிந்த ஒரு சிறந்த நடிகர். மாதவன் ஒருத்தரால் தான் சாக்லேட் பாயாவும் வர முடியும், தம்பி படத்தில் வர்ற மாதிரி ரெக்கட் பாயாவும் வர முடியும். அதோட அவர் நடித்த படங்கள் எல்லாத்தையும் பார்க்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் தயாரிப்பாளராகவும் மாறி சாதித்த படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறுதி சுற்று அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ராக்கெட்ரி அப்படிங்கிற படம் ஆஸ்கார் அளவுக்கு போச்சுன்னு சொன்னால் அதில் அந்த நம்பி நாராயணனாக அசத்தியிருந்தார். இப்போ கூட அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணித மேதை ராமானுஜத்தினுடைய வாழ்க்கையில் பயோபிக்காக பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற போது அதுலேயும் மாதவன் அவர்கள் அடிச்சிட்ருக்கார்.
அப்போ நமக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா, இவரால் எல்லா வகையான செயல்பாடுகளும் பண்ண முடியும், எல்லா வகையான பாத்திரங்களும் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய சிறப்பு. அத்தகைய பெருமை மிகுந்த நடிகர் தன்னுடைய பிள்ளையை திரையுலகில் சாதிக்க வச்சிருக்கலாம். ஆனாலும் அவர் விருப்பப்படி விட்டு அவருடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். நீச்சல் போட்டியின் மூலமாக பதக்கங்களை அள்ளி கொண்டு வந்திருக்கக்கூடிய வேதாந்த் மாதவன் அவர்களையும் அவரை அவருடைய விருப்பப்படி சாதிப்பதற்கு துணை நின்ற அவருடைய தந்தை நம்முடைய விருப்பத்திற்குரிய நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் மாதவன் அவர்களையும் நாம் பாராட்டுவோம். நல்ல பிள்ளையால் தந்தைக்கு பெருமை, நல்ல தந்தையால் பிள்ளைக்கு பெருமை. வளரட்டும் இவருடைய புகழ், பதக்கங்கள் வந்து இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கட்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.